இந்த பட்டாசு தான் ரொம்ப பிரதானமாக இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லலாம், இந்த பட்டாசு வெடிக்கிறது வழக்கம் இல்லையானா, இந்த பட்டாசுன்ற விஷயம் சீன தேசத்துலேருந்து வந்திருக்கலாமோன்னு தோன்றுறது. ஆனாலும் மைசூர் மாதிரி இடங்களில் இந்த ராஜாக்கள் வந்து இந்த பட்டாசை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்கான்னு தெரியுது. இந்த பட்டாசுன்ற விஷயத்தில் தீபாவளின்னு சொன்ன உடனே மனசு அங்கே போகக்கூடாது. சரி, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுறது நாளைக்கு சொல்கிறேன். தீபாவளி அன்றைக்கி முன்னாள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கும், இப்போ தீபாவளிக்கு நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. சில பேர் கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை சேமிப்பை செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் முழுக்க சேமிப்பை செலவு பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி செலவு பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இல்லையா நம்ம குடும்பத்துக்கு. அப்போ கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கும், நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யம தீபதானம் அப்படின்னு சொல்லுவாள். யம தீபதானம். அது என்னது யம தீபதானம் அப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி முன்னாள் சாயந்தரம் கோயில்கள்லேயோ, நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ, குளத்தங்கரையிலையோ, அல்லது தெய்வீகமான ஸ்தலத்திலேயோ, பசு கொட்டிலையோ ஒரு அந்தனரை வர சொல்லி நெய் தீபம் 1 அல்லது 2 குத்தவிளக்கோ, 2 குத்தவிளக்கு ஏற்றலாம். ஒரு குத்தவிளக்கு பித்தளை, செப்பு, வெள்ளி அதில் வேணாம். அவள் சக்திக்கு தகுந்த 5 தீபம் பசு நெய் விட்டோ நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி, உங்கள் பேர், கோத்திரம், நட்சத்திரம் சொல்லி, குடும்பம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வியாதி நீங்கணும், கடன் போகணும் அப்படின்னு சொல்லி யம தீபதானம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அந்த தீபதானத்துக்கு என்ன பேர், அதை நீங்கள் ஏற்றி பண்ணுறதுக்கு யம தீபதானம்னு பேர். கோயிலுக்கு கொடுக்கறது இல்லை, கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு கொடுக்கறது, இல்லை கோயிலில் வேலை செய்கிற மடபலி சமையல்காருக்கு கொடுக்கறது, இல்லை அந்தனருக்கு கொடுக்கறது. அந்த இதை வந்து அவன் வீட்டில் ஆட்சியுமே பூஜையில் வச்சுக்கணும். இந்த தீபதானத்துக்கு யம தீபதானம்னு பேர். இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீங்கள் பண்ணணும். இந்த தீபதானத்தை வெள்ளிக்கிழமை சாயந்தரம். சிலர் ஒரு நாள் முழுக்க ஏற்றி மறுநாள் சாயந்தரம் கொடுக்குறதும் உண்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே நீங்கள் கொடுக்கலாம். கோயிலில் போய் ஏற்றி கொடுத்துட்டு அவன் அப்படியே எடுத்து வச்சுட்டுருவா. நம்ம வீடுகளில் ஏற்றி கொடுத்தா அணைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாள்னு ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அது யதாஸ்தான 6 மணிக்கு வெயிட் பண்ணணும் இல்லையா. அதனால் உங்களுக்கு வந்து நம்ம கோயில்களில் போய் பண்ணிடலாம். ஆனால் பசு கொட்டிலையும் பண்ணலான்னு சொல்கிறோம். தீபதானத்தை பசு மாட்டோட கொட்டிலையும் பண்ணலாம், ஆத்தங்கரையிலையும் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. மாலை வேலை பண்ணணும் கட்டாயம். இந்த மாதிரி யம தீபதானம் பண்ணிங்கன்னா ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வீட்டில் நிலச்சிருக்கும். நம்ம எவ்வளோ பட்டாசு வாங்க போகிறோம் பணம் கொடுத்து, அதில் ஒரு பகுதியாக இந்த தீபதானத்தை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். இந்த யம தீபதானத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அதனால் இதை கோயிலில் இருக்க அர்ச்சகர்களுக்கு பண்ணுங்கள். எந்த கோயிலாக இருந்தாலும் பிள்ளையார் கோயில், பெருமாள் கோயில், அனுமார் கோயில், எந்த கோயிலாக. ஏன் பசு கொட்டில்னு சொல்லணும்னா, நகரத்துக்குள்ளே பசுமாட்டு கொட்டில் பார்க்குறது கஷ்டம். அப்படி பசுமாடோ எருமாடோ இருந்த எல்லாம் இருந்து கூட வாசலில் தான் கட்டுவாள். அதுக்கு தனி கொட்டையாக போட முடியும். ஆனால் பசுமாட்டோட கொட்டிலில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி அரச மரத்துக்கிட்டேயும் பண்ணலான்னுவா, கோயில் நந்தவனத்தில் அதெல்லாம் பண்ணலான்னுவா. ஆனால் இப்போ அதுக்கான வழி இல்லைன்றதுனால கோயில்னு பொதுவாக பண்ணிடுறது நல்லது. கோயில் மண்டபம் கோயிலில் பண்ணுறது நல்லது. இது பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கான சிறப்பு இதில் நமக்கு கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, 8ஆம் இடத்திலே சனி சுக்கிரன். ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். மிக வலுவான நிலையிலே ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கின்ற மிகச் சிறப்பான கிரக நிலவரமும் 6ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். அனைவரும் அனைத்து விதமான வெற்றிகளையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மேஷராசியினருக்கு இன்றைய தினம் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி. தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்திலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி போன்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை. ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே சனியோடு இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ராசிக்கு குரு பார்வை, சுக்கிரன் சனி பார்வை ஆகியவை கிடைத்து கொண்டிருக்கின்றன. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிலர்
உத்தியோகத்திலே பதவி உயர்வு பெறுவார்கள். ஒரு சிலர் வேறு வேலைக்கு மாற்றம் செய்து கொண்டு அங்கே அதிக பதவி, அதிக சம்பளம், அதிகப்படியான அதிகாரம், முக்கிய பொறுப்புகள் கொண்ட நல்ல வேலைக்கு மாற்றம் பெற முடியும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம், அதனால் உயர்வு, வியாபாரத்தில் வளர்ச்சி, தொழிலிலே நல்ல முன்னேற்றம், தொழில் ரீதியாக செய்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுதல், தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகளெல்லாம் விலகுதல் போன்ற மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, 4ஆம் இடமாகிய கன்னியிலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் யோகம். 8ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பலன் அல்ல. மிதுன ராசிக்கு செவ்வாய் உச்சமானால் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஆனாலும் மற்ற கிரகங்களெல்லாம் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே வலுவாக திரிகோணஸ்தானம் பெற்று அமர்ந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். அனைவரோடும் அன்பாக சிரித்து பேசி பழகி உங்களுடைய நட்புணர்வை வலுப்படுத்த வேண்டும். எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க. இன்னைக்கு யாரையும் விரோதம் பண்ணிக்கக்கூடாது. போகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிட வேண்டும். அந்த மாதிரி இனிமையாக பேச வேண்டும். இனிமையான பேச்சு, மென்மையான பேச்சு மூலமாக உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களை பெருக்கிக் கொள்ளுங்கள். விரோதிகளை அதிகரித்து கொள்ளாதீர்கள். சில பேர் எப்போதும் விரோதிகளையே வளர்த்துக்கிட்டு போவாங்க. நாளுக்கு நாள் விரோதிகள் அதிகமாயிட்டே போவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நண்பர்களை அதிகமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் மீது அன்பு செலுத்தினால் அவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். நீங்கள் அவர்கள் மீது கோபத்தை காட்டினால் அவர்களும் பதிலுக்கு கோபத்தை காட்டுவார்கள். ஆகவே நட்பை வளர்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் 7லே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்வை பெறுகின்ற செவ்வாய் 7லே உச்சமடைந்திருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்திலே கடகராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வீடு வாங்குதல் அல்லது பழைய வீட்டை புதுப்பித்தல், புதிதாக நிலம் வாங்குவது போன்றவையெல்லாம் இப்பொழுது நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வாரிசு உருவாகும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பதவி ஸ்தானத்தை குறிக்கும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் திடீர் பதவி உயர்வு, எதிர்பாராத பதவி உயர்வு போன்றவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலே மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை. ராசி அதிபதி இப்பொழுது புதனோடு 3ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றது. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான 4, 9 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வையும் பெறுகிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக ஏதேனும் உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இன்று மாலை பிரதோஷ